ஹாய் guys, ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 74. லாஸ்ட் எபிசோடில் நம்ம பருட்டோ சாரடாவை ஷிகடையோட டீம் வந்து வழிமச்சிருப்பாங்க. டீம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் மிச்கியை தேடி தான் வந்திருக்கீங்களான்ற மாதிரி பருட்டோ கேட்க, ஷிகடாய் சொல்லாமல் அந்த இடத்துல ஷேடோ பேரலைஸ் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி பருட்டோவை பிடிக்க ட்ரை பண்ணுவான். எங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நாங்கள் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வில்லேஜ் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பருட்டோ சாரடாவை பிடிக்கிறதுக்காக தான் அவங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்களே வந்துட்டா கரெக்டாக இருக்கும், நீங்கள் வரலினா ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வர மறுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரோக் நிஞ்சாவா கருதப்படுவீங்க. அது நடக்க கூடாதுன்றதுனால தான் சாரடா நான் கூப்பிடுறேன் வந்துரு அப்படின்ற மாதிரி சோஜோ சொல்லுவா. பருட்டோ என்ன சொல்லுவானா, என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் மீட்கே ஒரு தடவை பார்த்து அவங்ககிட்டே எல்லாத்தையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புறேன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு மொய்கி, நீ உன் ஃப்ரெண்டை நினைச்சு வருத்தப்படுற எங்களுக்கு புரியுது, ஆனா மிஷின் வந்து இன்னும் அந்த இன்வெஸ்டிகேஷன் மிஷினே இன்னும் கம்ப்ளீட் ஆகல, அதனால நீ எல்லாம் இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. அப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் மிஷின் முடிகிற வரைக்கும் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா மாதிரி பருட்டோ கேட்க, உன் இஷ்டத்துக்கு நீ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது, நீ இப்படி வேகமா மூவ் பண்ணி போறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சீக்கிரம் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எல்லாத்தையுமே சொல்லுவான். பர்ட் அந்த இடத்துல என்னால முடியாது, நீ எவ்வளவுதான் ஃபேரான விஷயங்களை சொன்னாலுமே நான் மிச்கே தேடி தான் போக போறேன்ற மாதிரி முடிவா சொல்லிடுவான். மொய்கி என்ன சொல்லுவானா, பேசி இவங்களை கன்வின்ஸ் பண்ணிலாம் கூட்டு போக முடியாது, களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் 10 அவங்களோட அட்டாக் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறாங்க. டீம் 10 இனோ ஷிகாச்சோ 3 பேருமே சேர்ந்து நம்ம பருட்டோவை அட்டாக் பண்ண மொய்கி சாரடா கூட சண்டை போடுறா. சாரடா ஷரிங்கெல்லாம் யூஸ் பண்ணி தப்பிச்சாலுமே நான் ஒரு ஜோனி, நீ இது மாதிரி என்கிட்ட தப்பிக்க முடியாது, நான் கொனகமாரோட ஸ்டூடெண்ட்டை காயெல்லாம் படுத்த மாட்டேன்ற மாதிரி சொல்லுவா. நல்லா வாசமா பருட்டோ சாரடா 2 பேருமே அந்த இடத்துல மாட்டிப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஷிகடா சொல்லி கேட்டிருப்பான். இனோஜன் அவனோட சீலிங் டைகர் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி பருட்டோவை பிடிக்க, பருட்டோவால சுத்தமா நவர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஸ்க்ரோல்குள்ள இழுக்கப்படுவான். இன்னொரு பக்கம் சாரடாவை நம்ம சோஜோ பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம்ன்ற மாதிரி சொல்லுவா. இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, இது என்னோட அப்பா எனக்கு புதுசா கத்து கொடுத்த ஜூட்ஸ்ன்ற மாதிரி இனோஜன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பருட்டோ அவனோட வேனிஸ் ரெசிங்கனை வச்சு எல்லாத்தையுமே செதற விட்டுருவான். சாரடாவுமே நம்ம மன்னிச்சிரு சோஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ் பாம கண்ணுல போட்டு அந்த இடத்த விட்டு பருட்டோ சாரடா 2 பேருமே தப்பிச்சு போவாங்க. மொய்கி பின்னாடியே போனாலுமே அந்த இடத்துல ஒரு அருவி இருக்கும், அவங்க 2 பேர் ஆளை காணோம். ஆமா பருட்டோ என்ன ஜூட்ஸு யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி இனோஜன் கேட்க, அவனுக்குள்ள அவனே தெரியாம நிறைய ஜூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரி ஷிகடே சொல்லுவான். அவனோட 27 மூவ்ஸையுமே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த ஒரு மூவ்ஸுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சீனை கட் பண்ணா நம்ம ஷீகமாரு முன்னரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, யாரோ கதவை வந்து வர அசிஸ்டன்ட் தான் வரான் அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்துக்கு டமாரி தான் லஞ்சை கொண்டு வந்திருப்பான். அந்த இடத்துல வச்சிரு அப்படின்ற மாதிரி ஷிகமாரு சொல்ல, டமாரி அதே இடத்துல நின்றுகிட்டு இருக்க, என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்பாங்க. நான் கேள்விப்பட்டேன் பருட்டோ சாரடாவை பிடிக்கிறதுக்காக டீம் 10 மட்டும் தான் சென்ட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க, வேற மேன் பவர் இல்ல அதனாலதான் அப்படின்ற மாதிரி ஷிகமாரு சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் அதை பத்தி பேச வரல, ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கவே ஃப்ரெண்டை ஆப்போசிட்டா அனுப்புறீங்களே அது நல்லதுக்கான்ற மாதிரி அவ கேட்க ஆரம்பிச்சிருவா. ஷிகமாரு என்ன சொல்லுவானா, அதை நினைச்சு நீ கவலைப்படாத, பியாக்கியா கேங் இன்சிடென்ட் அப்ப நிறைய விஷயங்களை அவன் கத்துக்கிட்டான், அதனால இந்த விஷயத்தை அவன் கரெக்டா டீல் பண்ணுவான். அவன் என்ன யோசிக்கிறானா, நான் யோசிக்கிற அதே விஷயத்தை தான் எனக்கு தெரிஞ்சு அவனுமே யோசிக்கிட்டு இருப்பான். டீம் 10 அவங்கள ஃபாலோ பண்ணி தேடி போகிற இடத்துல ஏகப்பட்ட ஃப்ரூட் பின்ஸ் இருக்கும், அவன் ஷேடோ க்ளோன்ஸை வச்சு மேக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அடுத்தது உன்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈனோஜன் கிட்ட சொல்ல, ஈனோஜனுமே அவன் பறவை எடுத்து பறந்து போய் பார்ப்பான். அந்த இடத்துல ஏகப்பட்ட மரங்கள் இருக்கிறதுனால மேல இருந்தும் அவங்களால அட்டாக் பண்ண முடியாது. சோஜோ அந்த இடத்துல கொஞ்சம் சேடான அந்த மாதிரி சாரடா கூட சண்டை போற நிலைமை வரும்னு சொல்லலாம் யோசிச்சு பார்க்கலன்னு சொல்ல, நம்ம என்ன அவங்களை கொல்லவா வந்திருக்கோம், பிடிக்குதுன்னா வந்திருக்குன்ற மாதிரி ஷிகடாய் சொல்லுவான். சோஜோ ஷிகடாயை பத்தி என்ன சொல்லுவானா, நீயே ஆல்ரெடி பருட்டோ அண்ட் மீட்கே பத்தி கவலைப்படுறதுன்னு அது எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு இந்த இடத்துல உன்னையே நீ ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரஃபா நடந்துகிட்டு இருக்க, நீ ஒரு கைண்டான பர்சன் சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவா. அப்படி இருந்தாதான் என்ன, மீட்கி என்னோட ஃப்ரெண்டு தான், அதனால தான் இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மொய்கி என்ன சொல்லுவானா, எல்லாரோட நல்லதுக்காக தான் பருட்டோ சாரடாவை இந்த மாதிரி போக கூடாதுன்னு சொல்றாங்க, அது மீட்கியோட நல்லதுக்குமே தான், வில்லேஜுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் கரெக்டா ஈனோஜன் வந்து அவங்கள கண்டுபிடிச்சினேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவானா, 2 ஆப்போசிட் டைரக்ஷன்லயுமே பருட்டோ சாரடான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணிருப்பாங்க நம்மளோட டீம் பவரை குறைக்கிறதுக்காக. மொய்கி சென்சே நீங்க ஒரு பக்கம் போங்க, நாங்க ஒரு பக்கம் போறோம்ன்ற மாதிரி நம்ம ஷிகடாய் சொல்லுவான். யார் பக்கம் டீகாய் ஷேடோ க்ளோன் இருக்கும் அந்த ஷேடோ க்ளோனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்களுமே இன்னொரு பக்கம் வேகமா வந்துருங்கன்ற மாதிரி மொய்கி சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிளம்புவாங்க பருட்டோ சாரடாவை பிடிக்கிறதுக்காக. உனக்கு ஆல்ரெடி செக்மேட் வெச்சாச்சரா பருட்டோன்ற மாதிரி தான் ஷிகடாய் சொல்லிக்கிட்டு வருவான். நம்ம பருட்டோக்குமே அந்த ஷேடோ க்ளோன் டிஸ்ட்ராய் ஆன சென்ஸ் வரும், மொய்கி சென்ஸே அதை டிஸ்ட்ராய் பண்ணது. இன்னொரு பக்கம் உண்மையான பருட்டோ சாரடாவை நம்ம இனோஷிகாச்சோ சுத்து போட்டுருவாங்க. அந்த இடத்துல சாரடா, நீ கூட உண்மையிலே சண்டை போட போறியா சோஜோன்ற மாதிரி கேட்க, இந்த விஷயம் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் உன்னை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி அவ சொல்லுவா. ஷிகடாயுமே அதே விஷயத்தை தான் சொல்லுவான். உனக்கும் மீச்சிக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் காட்ட போறது கிடையாது, இந்த இடத்துல நான் கண்டிப்பா உன்னை நிப்பாட்டியே தீர்வேன்ற மாதிரி சொல்லிடுவான். நானும் அதான் சொல்றேன், நான் மீச்சிக்கே பார்த்தே தீர்வேன், வா சாரடா போலான்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, ஆல்ரெடி நம்ம ஷிகடாய்க்கு பருட்டோ என்னென்ன மூவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அதே மாதிரி தான் அவன் யூஸ் பண்ணுவான். ஈஸியாவே அவங்க எல்லாருமே சேர்ந்து பருட்டோவை டிஃபீட் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது வேஸ்ட் தான், எங்க கிட்ட அதுவும் சுத்த வேஸ்ட் தான்ற மாதிரி சொல்ல, அதையும் பார்த்து
பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ அந்த இடத்துல பேப்பர் குனாயை தூக்கி போட்டு மறுபடியும் அதே விஷயத்த ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல சோஜோ அவளோட கையை யூஸ் பண்ணி சாரடாவை பிடிக்க நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சாரடாவும் இருக்கா. பருட்டோ ஒரு பக்கம் அவனோட ஒரு ஷேடோ குளோனை இழந்தாலுமே இன்னும் 2 ஷேடோ குளோனை வச்சு பருட்டோ ஸ்டீம் அட்டாக்க வேகமா பண்ணுவான். இதா தடுடா அப்படின்ற மாதிரி அப்படி பறந்து போய் அட்டாக் பண்ணாலுமே அந்த இடத்துல கடைசியில அவன் ஷேடோ ஜூட்சுல மாட்டிப்பாங்க. பார்த்தா ஈனோஜனும் ஷீகடாயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சு யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லாமே எதிர்பார்த்தாம தான் நடந்திருக்கு ஷீகடாய் அப்படின்ற மாதிரி ஈனோஜன் சொல்லுவாங்க. மோய்கி சென்சை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆல்ரெடி உனக்கு செக்மேட் வச்சாச்சு, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே பருட்டோ அந்த இடத்துல கொயன்னு பேசிக்கிட்டே இருக்க, ஏய் நீ தனியாலாம் போக முடியாது, ஆல்ரெடி மீச்கி ஒருத்தன் தனியா போயிட்டா, உன்னையே தனியா விட்டு போக சொல்றியா? நீங்க இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது என்னால. பருட்டோட பாக்கெட்ல இருந்து மீச்கியோட ஸ்னேக் வெளியில வரும். அந்த விஷயத்தை நம்ம ஷீகடாய் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஒகாகே ஆபீஸ்ல நம்ம ஷீகமாரு டமாரி கிட்ட மீச்கி இந்த தப்ப பண்ணியிருந்தாலோ பண்ணாம இருந்தாலோ இது வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்படல. பருட்டோ சாரடா எதனா ஒரு க்ளூ கிடைக்க வைப்பாங்கன்னு நம்புறேன். அதுக்காக தான் நான் ஷீகடாயோட டீமை அமைச்சிருக்கேன். ஏன்னா சில சமயம் வரும்போது அவனோட டிசிஷன்ஸை எடுப்பான்ற மாதிரி சொல்றான். ஷீகடா இந்த மிஷினுக்கு போறதுக்கு முன்னாடி ஷீகமாரு ஷோகி கேம்ல இருக்க ஒரு காயினை பத்தி அந்த இடத்துல அவன் கிட்ட சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை பத்தியுமே டமாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இது நமக்கே பேக் ஃபயர் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஷீகடா அந்த பாம்பை பொறுத்தவனே மீச்கி மெசேஜ் உனக்கு சென்ட் பண்ணிருக்கானா, இது எங்க இருந்துச்சு, என்ன மெசேஜ் சொல்லுச்சுன்ற மாதிரி கேட்க, வில்லேஜுக்கு வெளியில தானே அதை கண்டுபிடிச்சேன், அது என்ன மெசேஜ் சொல்லுச்சுன்னா இதுதான் என்னோட வில் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு, இன்னும் அதுக்கான தெளிவான அர்த்தம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். பெருசா ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால தான் அவன் மெசேஜை விட்டு போயிருக்கான், அதனால தான் அவனை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னதான் நாங்க சேர்ந்தே இருந்தாலும் அவனை பத்தி நிறைய தெரியும் சொல்லி எனக்கு நினைச்சிருந்தேன். பட் அவனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது, அதனால தான் நான் போயே ஆகணும். இது எல்லாத்தையுமே கேட்ட நம்ம ஷீகடாய் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பருட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டு, கேம் போர்டு இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சுப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பருட்டோவும் கூட வரப்போறேன்ற மாதிரி சொல்றான். அங்க இருக்க எல்லாருமே இதை கேட்டோடனே ஷாக் ஆகுறாங்க. மொய்கி சென்சே வேகமா பருட்டோ இருக்க இடத்துக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்க யாரோ சடனா அட்டாக் பண்றாங்க. அவன் மூஞ்ச இது வரைக்கும் காட்டல. அந்த இடத்துல மொய்கி யாரா நீ கேட்க அவன் பதிலே சொல்லாம நின்னுகிட்டு இருக்கான். உடனே அட்டாக் பண்ண அவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கான். மொய்கி அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஸ்டைல வச்சு அட்டாக் பண்றாங்க. அதே சமயம் ஈனோஜன் வந்து ஏய் ஷீகடா என்னடா நீனோ மாறிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப ஷீகடா வந்து ஒரு நிமிஷம் இரு, மீச்கி லீஃப் வில்லேஜை விட்டு வெளில போனோம் அப்படின்னு நினைச்சிருந்தானா தப்பிச்சு போகிறதுக்காக ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அவன் எதுக்கு கேட்டு கிட்ட இருக்க காட்ஸை அட்டாக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பருட்டோக்காக இந்த பாம்பு மெசேஜையுமே அவன் விட்டுட்டு போயிருக்கான். அவன் லீஃப் வில்லேஜை உளவு பார்க்குற ஒரு ஸ்பையா இந்த இடத்துக்கு வந்திருந்தானா அவன் எந்த ஒரு சேதாரமும் பண்ணாம மறைமுகமா தப்பிச்சு போவதான் பார்த்திருப்பான். ஆனா அவன் கேட்டு கிட்ட இந்த காட்ஸை அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல யோசிக்க முடியாத அளவுக்கு எதனா ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நீயாச்சி மீச்கி நல்லவன் நம்புறியாடா அப்படின்னு பருட்டோ கேட்க, எல்லாத்துக்கும் சேர்த்துக்கு முடிவு வந்துடாத, இப்போதைக்கு எதையுமே தெளிவா சொல்ல முடியாது, இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமா தான் நான் சொல்றேன். இந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நான் பருட்டோ கூட தான் போக போறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீச்கியும் என்னோட ஃப்ரெண்ட் தான். அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே ரெக்லெஸ்ஸா நடந்துகிட்டு இருக்க. பருட்டோ என்ன சொல்லுவானா, நீ என்னதான் வெளியில இவ்வளவு விஷயங்கள் பேசினாலுமே உள்ளுக்குள்ள உனக்குமே வருத்தம் இருக்குதுன்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க. சரி அதெல்லாம் தட்டி விடுங்க, மொய்கி சென்சே வந்தா மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லு, நான் பருட்டோ கூட போக போறேன் அப்படின்ற மாதிரி ஷீகடாய் சொல்லுவான். ஈனோஜன் என்ன சொல்லுவானா, பருட்டோ சொல்ற விஷயங்கள்ல சில பாயிண்ட் இருக்கலாம், ஆனா நீ அவன் கூட போறேன்னு சொல்ற, சோஜோ நீ என்ன சொல்றன்னு கேட்க, நானும் சாரடாக்குள்ள போலான் இருக்கேன். எப்படியோ மொய்கி சென்சே வந்தாங்கன்னா அவங்க கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு பதிலா நம்ம இவங்க கூட போலாம். அது மட்டும் இல்லாம நான் சாரடாக்கு உதவி பண்ண நினைக்கிறேன், வேற வழி கிடையாது. சரி நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி தான் ஈனோஜன் ஒத்துப்பான். இனோஷிகோ சோ எப்பயுமே சேர்ந்ததான் இருப்பாங்கன்ற விஷயத்த நம்ம சோஜோ சொல்லிக்கிட்டு இருக்க, கடைசியில முடிவுல நீங்க 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி தான் என்ன கூட்டு போனீங்கன்னு நான் சொல்லுவேன்ற மாதிரி ஈனோஜன் சொல்லிக்கிட்டு இருப்பான். மொய்கி என்ன அட்டாக் யூஸ் பண்ணானோ அதே அட்டாக்கா ஆப்போசிட்ல இருக்க அவனுமே யூஸ் பண்ணுவான். மொய்கி தப்பிச்சு போக அவனுமே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவான். மொய்கி ஃபாலோ பண்ணிட்டு போக அவன் என்ன கொல்ற மோட்டிவ்க்குள்ள சண்டை போடல, எதுக்காக அவன் என்ன அட்டாக் பண்ணன்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் அவளுக்கு புரியும் இந்த மாதிரி டைமை கடத்துறதுக்காக தான் அவன் நம்ம கூட சண்டை போட்டிருக்கான்ற விஷயத்த. மொய்கி சென்சே வேகமா அந்த இடத்துல போய் பார்க்க பசங்க யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அங்க கல்லு மேல ஒரு பேப்பர் இருக்கும், அதுல எடுத்து பார்த்தா என்ன எழுதிருக்கும்னா, என்ன மன்னிச்சிருங்க மொய்கி சென்சே அப்படின்ற மாதிரி எழுதிருக்கும். பக்கத்துல ஒரு ஷோகி காயினுமே இருக்குங்க. இவங்க 5 பேருமே இப்ப அந்த பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சாரடா அப்ப அந்த இடத்துல இப்ப நம்ம எங்க போக போறோம்னா ரிவிச்சி கேவுக்கு போக போறோம். மீச்கியோட பாம்பு கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை அங்கதான் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் மூலமா. இதை கேட்கும் போதே எனக்கு ஒரு பேட் ஃபீலிங் தான் இருக்குன்ற மாதிரி ஈனோஜன் சொல்ல, ஒயிட் ஸ்னேக் ஸ்டேஜ் கிட்ட நம்ம நார்மலான மெத்தட்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஷீகடாய் சொல்லுவான். பர்ட் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஏன்னா இவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸா நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப எல்லாருமே சேர்ந்து போய்கிட்டு இருக்கோம், ரொம்ப அதிகமா பேசாத, நான் உன்னை இன்னும் ஃபுல்லா கூட நம்பல, நான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ உங்க கூட நான் வந்துகிட்டே இருக்கேன். ஷீகடாய் அவனோட மனசுக்குள்ள என்ன மன்னிச்சிருங்கப்பா, இவங்க 2 பேரும் இந்த விஷயத்துக்கு தனியா விட முடியாது, நானும் அவங்க கூட போய் ஆகணும், இது பெரிய பிரச்சனையா தான் வரும்ன்ற மாதிரி தான் யோசிக்கிட்டு போவான். ஆக்சுவலா மொய்கி கூட சண்டை போட்ட அந்த ஷினோபி யாருன்னா நம்ம சுகெட்சு தாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது, இவங்க எல்லாருமே ஒரு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே ஃபாகா மாறிக்கிட்டு வருது. இந்த இடமே கொஞ்சம் ஸ்கேரியா இருக்குன்ற மாதிரி தான் சோஜோ பாத்துக்கிட்டு வர. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரிவிச்சி கேவுக்கு போயிருவோன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்
சேனலில் பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.